ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான வீடியோ பற்றி பார்க்க போகிறோம். ஆரம்பிக்கலாங்களா? அதாவது என்ன வீடியோ அப்படி கேட்டிங்கன்னா, ஃப்ரீலான்சர் இந்த வெப்சைட்டை பற்றி நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஒரு ஆள் வந்து ரிவ்யூ பண்ண சொல்லியிருந்தாங்க. இது ரியலாக ஃபேக்கு, இதை எப்படி ஒர்க் பண்ணுறாங்க, அது எல்லாம் டீட்டெயிலாக சொல்கிறது சொல்லிட்டாங்க. ஸோ நீங்கள் நிறைய வீடியோ பார்த்துருக்கலாம் யூடியூப்லேயே வந்து. ஆனால் சில இந்த யூடியூப்லேயே சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, ஃப்ரீலான்சராக நிறைய பேர் சம்பாதிக்கலாம், எல்லாமே சம்பாதிக்கலாம். ஆனால் இதில் யார் சம்பாதிக்கலாம், யார் சம்பாதிக்க முடியாது. என்னை வச்சு ஒன்றும் காமெடி பண்ணலை. ஸோ இதில் எப்படிலாம் சம்பாதிக்கிறாங்க, ஸோ இவங்களுடைய பாலிசி என்ன, கூகுளுடைய டேட்டாஸ் என்ன, இதில் என்ன மாதிரி கொடுத்துருக்காங்க, இதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ணவங்களுடைய டேட்டா எப்படி கொடுத்துருக்காங்க, இது எப்படிலாம் ஒர்க் பண்ணலாம், ஸோ இது சம்மந்தமாக தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃப்ரீலான்சர்னு சொல்லிக்கிட்டு இருக்கவங்களுக்கு இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ இதை முடிஞ்சளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் வந்து இந்த வீடியோ மறக்காமல் ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். ஏன்னா வந்து நான் அட்வான்ஸாக சொல்லிடுறேன், மற்றவங்க எப்படி சொல்கிறாங்கன்னு தெரில, ஆனால் நான் பொதுவாகவே சொல்லிடுறேன் இதுதான் என்ன. ஸோ இதில் நம்ம ஒர்க் பண்ணலாமா, நம்மளுடைய நேரத்தை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயிலாக சொல்லிடுறேன். ஸோ எந்த எக்காரத்து கொண்டும் ஸோ நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பாருங்கள். அப்போ தான் நான் சொல்லக்கூடிய பாயிண்ட்ஸ் உங்களுக்கு இம்பார்ட்டண்டான பாயிண்ட்ஸ் புரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் அண்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா ஃப்ரீலான்சர் இந்த வெப்சைட்டை பற்றி தெரியும். ஸோ வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஏர்ன் பண்ணக்கூடிய ஒரு வெப்சைட். ஸோ இந்த வெப்சைட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீயாகவே ஏர்ன் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஒரு பக்கமாக இருந்தாலும் இதில் வந்து என்ன மாதிரி இது ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய விஷயங்கள் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதாவது நீங்கள் வந்து ஸ்கில்டு பெர்சனாக இருக்கீங்க, உங்களுக்கு ஒரு டிராயிங் வரைய தெரியும், இல்லை உங்களுக்கு ஒரு டேட்டா என்ட்ரி ஃபில் பண்ண தெரியும், இல்லை உங்களுக்கு வந்து வேறு ஏதாவது என்னென்ன தெரியும், ஒரு ஆர்டிஸ்ட்டாக இருக்கீங்களா, ஒரு சாங் கம்போசராக இருக்கீங்களா, இல்லை ஒரு கேம் டெவலப்பராக இருக்கீங்களா, ஒரு வெப்சைட் டெவலப்பர் இருக்கீங்களா, இல்லை அப்ளிகேஷன் டெவலப்பர் இருக்கீங்களா, இல்லை ஏதாவது செக்கிங் பண்ணுற, அதாவது ஒரு வெப்சைட் செக்கிங் பண்ணுற ரிப்போர்ட்டர், இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஒர்க் இருக்குது. ஸோ அது சம்மந்தமாக வந்து கொடுக்கக்கூடிய ஒர்க்ஸை வந்து முடிச்சு கொடுக்கறதுக்கு ஏற்படுறத தான் இந்த ஃப்ரீலான்சர். அதாவது ஒர்க் கொடுக்குறவங்களும் இருப்பாங்க, ஏர்ன் பண்ணக்கூடியவங்களும் இருப்பாங்க. ஸோ இதில் என்ன அப்படி கேட்டிங்க அப்படின்னா, மெயின் ரீசன் வந்து நிறைய யூடியூபர் சொல்லிக்கிட்டு இருக்கிறது வந்து லட்சம் சம்பாதிக்கலாம், மாதம் அவ்வளோ சம்பாதிக்கலாம், அவ்வளோ சம்பாதிக்கலாம் எல்லாம் சொல்கிறாங்க. ஆனால் எல்லாராலுமே இந்த வெப்சைட்டை பொறுத்தவரை சம்பாதிக்க முடியாது. அதான் மெயின் ரீசன். ஸோ நான் இதை வந்து ஏன் முதல்ல சொல்கிறேன் அப்படின்னா, அவங்களுடைய வீடியோவோட தம்ப்நெயிலையும் சரி, அவங்க வந்து வீடியோவை வந்து அவங்க நல்லா இன்னும் வந்து மேற்கொண்டு நல்லா வியூஸ் போகணும் அப்படின்னு ஒரு காரணத்துக்காண்டி தான் சொல்கிறாங்க. தவிர்த்து இதில் உள்ள விஷயங்களை யாருமே வெளிப்படையாக சொல்கிறது கிடையாது. நான் வெளிப்படையாக சொல்கிறேன் சொல்லப்போனால். ஸோ இதில் நானுமே வந்து இதெல்லாம் நம்பி கிட்டத்தட்ட 2019-20 நானும் வந்து இதிலலாம் ப்ரொஃபைல் அப்டேட் பண்ணி நிறைய ஒர்க்கில் ப்ரொஃபைல் அப்டேட் பண்ணி ஸோ நானும் வச்சுருந்தேன். ஸோ ப்ரொஃபைல் அப்டேட் பண்ணி கொஞ்சமாக வச்சதுக்கப்புறம் என்னடா நடக்குது அப்படி கேட்டிங்க அப்படின்னா, இதில் கொஞ்சம் வித்தியாசமான ஒரு இதாக நடந்துக்கிட்டு இருக்கு. ஓகே, இப்போ என்னுடைய அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிட்டோம். ஸோ இந்த அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா இதை நான் எப்போயோ ரிஜிஸ்டர் பண்ண எனக்கே தெரில, கிட்டத்தட்ட ரொம்ப நாள் ஆச்சு இதில். ஸோ அக்கௌண்ட் ரிஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் என்ன அப்படி கேட்டிங்க பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் இருக்கும், காட்டியிருப்பாங்க உங்களுக்கு அந்த மாதிரி இந்த மாதிரிலாம் காட்டியிருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு உங்களுடைய ப்ரொஃபைல் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்ளீட் பண்ணணும். உங்களுக்கு என்னென்ன ஸ்கில்ஸ் இருக்குது அது எல்லாமே நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ இதுக்கு வந்து எந்த ஒரு இதுவுமே கிடையாது. அது மாதிரி நீங்கள் ஒர்க் கொடுக்குறவங்களா இருந்தீங்க அப்படின்னா ப்ராஜெக்ட் ஃபீஸ்லாம் கிடையாது, ஜஸ்ட் வந்து நீங்கள் ஒர்க்கு போஸ்ட் பண்ணிக்கலாம். மேலே வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் வந்து நம்ம காட்டிகிட்டே இருப்பாங்க. ஸோ பிடிஎஃப் டாக்குமெண்டேஷன் எடிட்டிங்க்கு வந்து 12 யூரோ கொடுக்குறோம். எவ்வளோ கொடுத்துருக்காங்க, லெஸ் தென் மினிட். இது வந்து ஹவர் கொடுப்பாங்க, ஒரு மணி நேரத்துக்கு எவ்வளோ, இல்லை மொத்தத்துக்குமே எவ்வளோதான் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. ஸோ இதை நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. நீங்களும் ஆர்வத்தில் போய் என்ன பண்ணியிருப்பீங்க, போய் வேமா கொண்டு அதில் வந்து இப்போ ஒரு ப்ராஜெக்ட் வருதுன்னு வைங்களேன். ஸோ பாருங்கள், இதெல்லாம் 2 வருஷத்துக்கு முன்னாடி நான் போட்டது, இதெல்லாம் இடையில நான் பண்ணேன். ஸோ அது எதுக்குமே வந்து ரிப்ளே வரல. ஏன் அப்படி வரல அப்படின்னு நீங்களே ஒர்க் பண்ணி பார்த்துருப்பீங்க சொல்லப்போனால். இதில் ஏன் வரல அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்து ஒரு ப்ராஜெக்ட் வருதுன்னு பாருங்களேன். இப்போ ரியலைசேஷன் டீட்டோ வெப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, கிராஃபிக் டிசைனை பற்றி இவங்க ஒர்க் கொடுத்துருக்காங்க. ஸோ பாருங்கள், இது ஓப்பனில் தான் இருக்குது. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து இது வந்து கஸ்டமருடைய, அதாவது ஒர்க் கொடுக்குறவங்களுடைய அமௌண்ட், அதாவது 250 யூரோலேருந்து 750 யூரோ. ஸோ வந்து இது 6 நாளைக்கு முடிக்கணும்னு சொல்லிட்டு அவங்க ஒர்க் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 250 வேல்யூ வந்து வேறு மாதிரி இருக்கும். ஸோ நம்ம இந்த வேல்யூக்குலாம் போக தேவையில்ல. ஸோ இந்த ஒர்க்குள்ளே கொடுக்கக்கூடிய விஷயங்களை இவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, நீங்கள் வந்து மேலே கொடுக்கக்கூடிய அமௌண்ட்டுக்கு கீழே உங்களால் லோவாக கொடுக்க முடியும், உங்களால் கம்மியாக இந்த ப்ராஜெக்டை பண்ணி கொடுக்க முடியும் அப்படின்னா அதை ரிவ்யூ பண்ணிவிட்டு உங்களுடைய ரேட்டிங்ஸை பார்ப்பாங்க. ஃபஸ்ட்டு ரேட்டிங்ஸை பார்த்துட்டு நீங்கள் என்ன மாதிரி ஒர்க் பண்ணியிருக்கீங்க அதெல்லாம் டீட்டெயிலாக பார்த்துட்டு தான் வந்து உங்களுக்கு வந்து இந்த ஒர்க்கை கொடுப்பாங்க. ஸோ ஃப்ரெஷர் நீங்கள் வந்து ஃப்ரெஷர் அப்படிங்கிறப்ப வந்து நீங்கள் உள்ள ஃபஸ்ட்டு போய் பண்ணும்போது யாருமே உங்களுக்கு எந்த ஒரு ஒர்க்குமே கொடுக்க மாட்டாங்க. ஸோ நீங்கள் ஸ்கில்டு பெர்சனாக இருந்தாலுமே, அதாவது உங்களுக்கு எல்லா வேலையும் தெரிஞ்சாலுமே உங்களுக்கு ஃபஸ்ட்டு வேலை கொடுக்க மாட்டாங்க. சின்ன வேலையில் நான் ரொம்ப நாள் எடுத்து பண்ணால் மட்டும் தான் இந்த வெப்சைட்டில் பொறுத்தவரை அமௌண்ட் கிடைக்கும்.
சொல்லப்போனால். ஸோ இன்னொன்று நான் ஒரு சில விஷயங்கள் காட்டணும்னு நினைக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஃப்ரீலான்சரில் முக்கியமாக வந்து கிராஃபிக் டிசைனிங் கம்பெனியில் வந்து உங்களே ஒரு ஐடியா கொடுத்துருக்காங்க. என்ன ஐடியா பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு கிளைண்ட்டாக இருக்கீங்கன்னு வைங்களேன். ஸோ இப்போ வந்து நீங்கள் ஒரு நபராக இருக்கீங்க. இந்த ஒரு நபர் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கு அதை பற்றி தெரியல, ஆனால் இதில் ஏர்ன் பண்ணலாம் அப்படி தெரியுது பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு குரூப்பாக ஜாயின் பண்ணலாம். அதாவது எப்படி பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 10 பேரோ ஒரு 5 பேரில் ஒரு 2 பேர் இந்த கிராஃபிக்ஸ் டிசைனிங்கோ இல்லை வீடியோ எடிட்டிங்கோ இல்லை அனிமேஷன் தெரிஞ்சவங்களோ அப்படின்னா, ஸோ அவங்களா சேர்ந்து ஒரு குரூப் மாதிரி சேர்ந்து அவங்க ஒர்க் எடுத்து பண்ணி ஸோ அதில் வரக்கூடிய அமௌண்ட்டை வந்து சரிசமமாக பிரிச்சுக்கிட்டு பண்ணலாம். ஸோ இது வந்து ஒரு சில பேர் கொடுக்கப்பட்ட இது. ஸோ இது பார்த்தீங்கன்னா நவம்பர் 2021 இந்த மாதிரி ஒரு போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது ஒரு டீமாக ஜாயின் பண்ணி ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா, ஏன் வந்து சொல்லப்போனால் இந்த இதெல்லாம் அதாவது ஃப்ரீலான்சரில் வந்து ஏன் வந்து ஃபெயில்டு ஆகுது சொல்லப்போனால், ஃபஸ்ட்டு ஃப்ரெஷ்னர் யூசர்ஸுக்கு வந்து ஏன் வந்து இதாகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன சேட் ஒன்று காட்டுறேன் பாருங்க. ஸோ நல்லா பாருங்கள். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஒரு இதில் இந்த காட்டியிருக்கிற சேட் மாதிரியே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரெஷராக உள்ளே வர்றீங்கன்னு வைங்க. ஸோ உள்ளே வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஒர்க்கை சேஞ்ச் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒர்க்கை நீங்கள் வந்து தேர்ந்தெடுக்கணும். ஃபைண்டிங் ஒரு ஒர்க் ரெகுலர்லி, அதாவது டெய்லி வந்து நீங்கள் ஒரு ஒர்க்கை ரெகுலராக வந்து செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். என்ன ஒர்க்கடா வருது, ஸோ நீங்கள் அதுக்கு பிட் பண்ணணும். ஸோ அப்படி பிட் பண்ணும்போது சப்போஸ் அவங்க அந்த பிட்டிங்கில் அக்செப்ட் பண்ணால் கூட, ரெண்டாவதான இந்த பிளானிங் யுவர் ஃபினான்ஸ்ன்னு அப்படி வருது பார்த்தீங்களா. ஸோ வந்து நீங்கள் பண்ணக்கூடிய ஒர்க்குக்கு அந்த அமௌண்ட்டு வந்து தகுதியான அமௌண்ட்டா, அதாவது கம்மியான அமௌண்ட்டா இல்லை கூட உள்ள அமௌண்ட்டா அப்படின்னு சொல்லி நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த ஃபினான்ஸை பண்ணணும். ஏன்னா நீங்கள் கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணிவிட்டு 100 ரூபாய்க்காண்டி 4 மணி நேரம் உட்காந்து யூஸ் பண்ணிட்டு பண்ணிங்கன்னா அது வேஸ்ட்டு தான் அந்த ஒர்க்கு. ஸோ நீங்கள் பண்ணக்கூடிய பிளானிங் அமௌண்ட் வந்து கரெக்டாக இருக்கணும். ஸோ அது கரெக்டாக இல்லாத பட்சத்தில் அந்த ஒர்க் வந்து கண்டிப்பாக வெளியே போயிடும். அதாவது வேற ஒரு ஆளுக்கு மாற்றி கொடுத்துருவாங்க. ஸோ அது இன்னொன்று பார்த்தீங்கன்னா, மீட்டிங் டைட் டெட்லைன்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. அந்த கரெக்டான டைம் இதுக்குள்ளே வந்து ஒரு ஒர்க் முடிக்கிறதா இருக்கட்டும், ஒரு இதாக இருக்கட்டும், வந்து டெட்லைனுக்கு முன்னாடியே வந்து நீங்கள் கரெக்டாக பண்ணணும். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து கொஞ்சம் ரொம்ப நீங்கள் வந்து இது எடுத்துக்கூடாது. ஸோ இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இந்த வெப்சைட்டை பொறுத்தவரை கிட்டத்தட்ட ஒரு ஆள் 2 ஆள் கிடையாது, லேக் ஆஃப் ஃப்ரீலான்சர் இருக்காங்க. அதாவது எக்கச்சக்கமான பேர் வந்து இதில் வந்து பெனிஃபிட்டும் அடைகிறாங்க, நான் பெனிஃபிட்டும் அடைகிறாங்க. இது சொல்லலாம், பேருக்கு வந்து ஒரு 1,00,000 பேர் யூஸ் பண்ணுறான்ப்பா, 10,00,000 பேர் யூஸ் பண்ணுறான், 1 கோடி பேர் யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு இந்த வெப்சைட்டை சொல்லலாம். ஆனால் அதில் வந்து மினிமம் வந்து ஏர்ன் பண்ணக்கூடியவங்க பார்த்தீங்கன்னா 1,00,000 வெறும் 10,000 பேராக தான் இருப்பாங்க, 1 கோடியில் 10,00,000 பேராக தான் இருப்பாங்க. மீதி எல்லாருமே வந்து நான் ஏர்னிங் பர்சனாக தான் இருக்காங்க. ஸோ இன்னொன்று பார்த்தீங்கன்னா, கீப் ப்ராடக்டிவிட்டி ஹை, அதிகமான ஹையில் ப்ராடக்டிவிட்டி இருக்கணும். அதாவது நீங்கள் பண்ணக்கூடிய ஒர்க்கு ரொம்ப அதிகமான அளவில் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு இந்த ஒர்க்கே கிடைக்கும் சொல்லப்போனால். ஏன் கேட்டிங்க அப்படின்னா, நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு ஒர்க்கையுமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து நோட்டீஸ் பண்ணுவாங்க. ஸோ எப்படி நோட்டீஸ் பண்ணுவாங்கன்னா, நீங்கள் ஒரு ஒர்க்கு முடிச்சு கொடுக்கணும், அந்த ஒர்க்குக்குண்டான நபர் வந்து உங்களுக்கு ஒரு ரேட்டிங் கொடுப்பாப்ல. அந்த ரேட்டிங் வந்து 4 பாயிண்டா 3 பாயிண்டா இல்லை ஒரு நாளில் முடிச்சு கொடுத்தாப்புல, இவர் ரேட்டு கம்மியாக பண்ணி முடிச்சு கொடுத்தாப்புல, இப்படின்னு கொடுக்கக்கூடிய ரேட்டிங்ஸை முக்கால்வாசி பார்த்துட்டு தான் உங்களுக்கு எந்த ஒரு ஒர்க்காக இருந்தாலுமே இவங்க வந்து ஃப்ரீலான்சரில் அமர்த்துவாங்க. ஸோ ஃப்ரீலான்சரில் வந்து எல்லாரும் ஏர்ன் பண்ணலாம், ஆனால் அதுக்குண்டான ஸ்கில்ஸ் இருக்கணும், பொறுமை இருக்கணும். ஸோ இவ்வளவும் முடிச்சுட்டு நீங்கள் இதில் ஏர்ன் பண்ணி இதில் எடுக்கக்கூடிய அமௌண்ட்டு கண்டிப்பாக உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வரத்தான் செய்யும். இதை நான் ஃபேக்குன்னு சொல்ல வரல, ஆனால் இதில் உள்ள கஷ்டங்களை நான் முதல்ல சொல்லிடுறேன். கஷ்டம் தெரியாமையே வந்து உள்ளே வந்து என்னமோ சொல்கிறாங்கடா, நம்மளும் போய் ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ட்ரை பண்ணுறாங்க. ஸோ ட்ரை பண்ணிவிட்டு அவங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கிறதுல ஃபெயிலியர் மட்டும்தான் கிடைக்குது. அதுக்கப்புறம் என்னடா இவன் சும்மா மட்டும் ஏமாற்றிக்கிட்டு இருக்கானடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடாது. நீங்கள் ஒரு வெப்சைட்டுக்குள்ளே போய் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா அந்த வெப்சைட்டை பற்றி ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சு எடுத்து நீங்கள் உள்ள ஒன்று சொல்லப்போனால். ஸோ அதை தான் நான் மெயினாக சொல்கிறேன். ஸோ எந்த ஒரு ப்ராஜெக்ட்டுமே நீங்கள் பார்க்குறீங்க, நீங்கள் ஸ்கில்டு பர்சனாக இருந்தாலும் சரி, நான் ஸ்கில்டு பர்சனாக இருந்தாலும், உங்களுக்கு ஒரு ப்ராஜெக்ட் எடுத்து பண்ணணும்னா ஃபஸ்ட்டு நீங்கள் இதில் ஃபுல் அண்ட் ஃபுல் இன்வெஸ்ட்மெண்ட், உங்களுடைய மணியோ எதுவும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண தேவையில்ல, உங்களுடைய டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். ஸோ எந்த ஒர்க் வந்தாலும் அந்த ஒர்க்கை நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்கணும். ஸோ உங்களால் அது முடியும், என்னால் இவ்வளோ கம்மியாக பண்ணி கொடுக்க முடியும், உங்களால் நேரத்தை இவ்வளோ கம்மியாக செலவழித்து இவ்வளோ அமௌண்ட் எடுக்க முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக பண்ணலாம். ஆனால் மெயின் ரீசன் திருப்பி சொல்கிறேன், இந்த ஒர்க்கை பொறுத்தவரை நீங்கள் அதிகமான நேரம் செலவழிக்கணும். ஸோ இங்கே வந்து புதுசாக ஃப்ரெஷராக உள்ளே போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நிறைய விஷயங்கள் இதில் கற்றுக்கணும். நீங்கள் கற்றுக்கிறாமல் சும்மா உள்ளே போய்கிட்டு காசு வரல, நான் ஒர்க் எடுக்கிறேன் இன்னுமே எனக்கு வரமாட்டுக்குன்னு அப்படின்னா, நான் சொல்கிறது என்னென்னா, லட்சக்கணக்கான பேர் இதில் இருக்காங்க. லட்சக்கணக்கான பேரை தாண்டி தான் உங்களுக்கு ஒரு ஒர்க்கு கிடைக்கணும்னா அது எப்படின்னு பார்த்துக்குங்க. ஸோ நீங்கள் டெய்லி இந்த சேட்டில் சொன்ன மாதிரி வந்து ரெகுலராக வந்து ஒர்க் பண்ணி அதை பார்த்துக்கிட்டே இருக்கு, என்ன ஒர்க்கு வரலையா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் செக் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு ஏதாவது ஒர்க் கிடைக்கிது. வருது இவங்களா ஒரு ஒர்க்கை ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க. அப்படி உங்களுக்கு மேலே வந்து இந்த மாதிரி வந்து பில்ட் அண்ட் வெப்சைட் அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான இது வந்தாலுமே நீங்கள் வந்து அதில் பண்ணுறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி வந்து கிட்டத்தட்ட நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கீழே போஸ்ட் பண்ணிடுவாங்க, பிட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக பிட் பண்ண ஆரம்பிப்பாங்க. நீங்கள் அது பண்ணும்போது உங்களுக்கு தெரியும்,
கொஞ்ச நேரம் கழிச்சு தான் பிட் பண்ணும்போது அமௌண்ட் தெரியும், என்னடா பிட் பண்ணிக்கிட்டே இருக்காங்களா. அப்போ அந்த பிட்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோக்கு எவ்வளோ கம்மியாக இருக்கோ அந்த அமௌண்ட்டை தான் அவங்க வந்து கொடுப்பாங்க. ஸோ ஒவ்வொரு ஒர்க்குமே முடிக்கிற போது உங்களுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த ப்ரொப்போசல்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்களா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி 8 பிட்ஸ் வந்துருக்கு பாருங்கள். ஸோ இவங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நான் அதாவது அவங்க கொடுத்தது ஆவரேஜ் பிட்டு 26. ஸோ அதிகபட்சம் வந்து எவ்வளோ கம்மியாக கொடுத்துருக்காங்க பாருங்க, 15 யூரோக்கு நான் முடிச்சு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பெர் ஹவருக்கு, கம்மியாக வாங்கன்னு. இவங்களுடைய பிட்டிங்கை பாருங்கள், $12 டு 18 யூரோ டு $12 தான் வந்து அதிகபட்ச பிட்டிங்கு. ஸோ ஆனால் இவங்க பார்த்தீங்கன்னா எவ்வளோ கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ யார் இதை விட ரொம்ப கம்மியாக பண்ணி கொடுப்பாங்களோ அவங்களுக்கு தான் இந்த ப்ராஜெக்ட் போகும். ஸோ இவங்களை வந்து அந்தளவுக்கு பார்க்க மாட்டாங்க. ஸோ இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுடைய ரிவ்யூஸ் பார்த்தீங்கன்னா 4.9, 5.0. ஸோ இவங்க எத்தனை பேர் முடிச்சு கொடுத்துருக்காங்க, 29 ரிவ்யூ வந்து ரிசீவ்ட் ஆயிருக்கு. ஸோ 29 நபர் வந்து அவங்களுக்கு ரேட்டிங் கொடுத்துருக்காங்க அண்ட் கமெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க 101. ஸோ இந்த மாதிரி பல விஷயங்களை முடிச்சுட்டு தான் வந்து ஒரு நபருக்கே வந்து இந்த ஒர்க் கிடைக்கும். ஸோ நீங்கள் வந்து ஒரு யூடியூப்பை பார்த்து வர்றீங்க, அவர் சொன்னார் இவர் சொன்னார் அவ்வளோ சம்பாரிச்சலாம்ல இவ்வளோ சம்பாரிச்சலாம் போடுறோம் வர்றீங்கன்னா கண்டிப்பாக வந்து அதை ஒரு நோக்கமாக கொண்டு வராதிங்க. ஏன்னா இதில் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான நபர் வந்து இருக்காங்க. ஸோ அந்த கோடிக்கணக்கான நபரில் ஒரு நபர் தான் நம்ம. ஸோ நமக்கு வந்து ஒர்க் கிடைக்கிறதுக்கு முன்னாடி அந்த 1 கோடி பேர் வந்து இதில் ப்ராஜெக்டில் வந்து ஒரு மெசேஜ் வந்தால் திருப்பி ரீப்ளை பண்ணி நான் கொடுக்குறேன், நான் ஒர்க் பண்ணுறேன்னு சொல்லிட்டு, ஸோ அந்த 100 பேரில் 199வது இடத்துல நம்ம இருக்கோம் அப்படின்னா அந்த 100 பேருக்குள்ளே யார் ரொம்ப கம்மியாக பண்ணி கொடுக்குறாங்களோ அந்த ப்ராஜெக்ட் பண்ணுவாங்க. ஸோ இன்னொன்று கம்மியாக பண்ணி கொடுக்குறவங்களுக்கும் அந்த ரேட்டிங் பார்ப்பாங்க. ஸோ இவர் கரெக்டாக பண்ணி கொடுப்பாப்ல, ஏன்னா நம்பிக்கையோடு தான் கொடுக்க முடியும் ஒரு ஜாப்பை, சும்மா வந்து அவங்க டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாதுல. ஸோ இவ்வளோ விஷயங்கள் இருக்குது இந்த ஃப்ரீலான்சர் வெப்சைட்டில். ஸோ இந்த ஃப்ரீலான்சர் வெப்சைட்டை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கேன். ஸோ வந்து இன்னும் நிறைய விஷயங்கள் நான் சொல்கிறேன், வரக்கூடிய விஷயங்கள் வந்து ஃப்ரீலான்சர் தவிர்த்து இந்த அப்ஸ்கில்ஸ் இதெல்லாம் பற்றி நிறைய டீட்டெயில் சொல்கிறேன். ஸோ இது வந்து ஃப்ரீலான்சர் வந்து இந்தியாவில் அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு வெப்சைட். ஸோ இதில் வந்து லட்சக்கணக்கான பேர் சம்பாதிக்கவும் செய்கிறாங்க. ஸோ அதே லட்சக்கணக்கான பேர் சும்மாவே இருக்காங்க இதில் ரிஜிஸ்டர் பண்ணி, சொல்லப்போனால் இன்க்ளூடிங் என்னைய மாதிரி உள்ள ஆட்களும். ஏன்னா வந்து இதில் ப்ராஜெக்ட் தெரிஞ்சிடும், இதை பற்றி சம்மந்தமாக தெரிஞ்சால் மட்டும் தான் ஏர்ன் பண்ண முடியும். இதை வந்து நம்ம உள்ளே போனோன்னெலாம் ஏர்ன் பண்ண முடியாது. இதில் மெயினாக நான் அதை தான் சொல்கிறேன், நீங்கள் உள்ளே போனோன்னெலாம் இதில் அமௌண்ட் எடுக்கவே முடியாது யாராலையுமே. ஸோ ஸ்கில்டு பர்சனே இதில் திணறுவாங்க சொல்லப்போனால். ஸோ அதான் மெயின் ரீசன் சொல்லிட்டேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருன்னு நினைக்கிறேன். ஆனால் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்புறம் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு இது சம்மந்தமாவது நீங்கள் ரிவ்யூ பண்ணுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம சேனல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், see you, டாட்டா.